அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். அமமுகவுடைய பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் நேற்று செய்தியாளர்களை சந்தித்தார். திரு பழனிசாமி இருக்கக்கூடிய கூட்டணியில் இடம்பெற மாட்டோம் அப்படின்னு அவர் கூறியிருக்கிறார். அதற்கு ஒரு நாள் முன்பு திரு அண்ணாமலை செய்தியாளர்களை சந்தித்தார். விரைவில் திரு ஓபிஎஸ், திரு தினகரன் இருவரையும் சந்தித்து கூட்டணிக்கு அழைப்பேன் அப்படின்னு அவர் கூறியிருக்கிறார். இது இரண்டும் தான் இன்றைய நேர்பட பேசுவின் பேசுபொருள். அண்ணாமலை தினகரனின் திட்டம் தான் என்ன என்ற தலைப்பில் பேச இருக்கிறோம். மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் பங்கேற்றிருக்கிறார். வழக்கறிஞர் திரு அக்னீஸ்வரன் இணைந்திருக்கிறார். பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் பங்கேற்றிருக்கிறார். அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி இணைந்திருக்கிறார். வணக்கம் விருந்தினர்கள் அனைவருக்கும். திரு பிரியன், முதல்வர் வேட்பாளராக திரு இபிஎஸ்ஐ ஏற்றுக்கொள்ள மாட்டோம், திரு பழனிசாமி இருக்கிற கூட்டணியில் இடம்பெற மாட்டோம் அப்படின்னு சமீப நாட்களாக தான் திரு தினகரன் அடிக்கடி பேசுறார். என்ன காரணம் சார்? ஏன் இப்படி பேசுறார் திடீர்னு? அதாவது சென்ற பார்லிமெண்ட் தேர்தலில் வந்து அதிமுக திமுக இரண்டையும் தவிர்த்து பாஜக ஒரு தனி கூட்டணி அமைச்சாங்க. அந்த கூட்டணியில் தினகரன் இருந்தார். ஸோ திமுக அதிமுக எதிர்ப்புன்றது அண்ணாமலைக்கும் ஒரே நோக்கம், தினகரனுக்கும் கிட்டத்தட்ட அதே நோக்கம்தான். எடப்பாடி தலைமையில் இருக்கிற அதிமுகவை மீட்க வேண்டும் என்பதுதான் அமமுக தோற்று வைக்கப்பட்டது ஏற்கனவே சொல்லியிருக்கார். அதனால் அந்த கூட்டணி அவருக்கு, என்டிஏ கூட்டணி அவருக்கு ஓகேவாக இருந்தது. அதனால் அதில் இருந்தார். அப்புறம் தேர்தல் முடிஞ்ச பிறகு தோல்விக்கு அப்புறம் இவர் எடப்பாடி உள்ள வராரு இல்லையா? எடப்பாடி உள்ள வந்த பிறகு அவருக்கு என்ன ப்ராமிஸ் பண்ணப்பட்டது, தினகரனுக்கு என்ன ப்ராமிஸ் பண்ணப்பட்டதுன்னா, முதல்வர் கேண்டிடேட்டாக வந்து பழனிசாமியை நாங்கள் அறிவிக்க மாட்டோம், என்டிஏ சார்பாக அறிவிக்க மாட்டோம், அதனால் நீங்கள் இதில் இருக்கிறதுல ஒன்றும் பிரச்சனை இருக்காது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் கொஞ்சம் நாளாக என்னாச்சுன்னா இவரை என்டிஏலேருந்து ஒதுக்குற மாதிரியான விஷயங்கள் நடந்தது ஆக்சுவலாக. ஸோ பிரைம் மினிஸ்டர் வரும்போது, அமித்ஷா வரும்போது இவரை சந்திக்காது இருக்கிறது, இல்லை மூப்பனார் நினைவாஞ்சலியும் போது இவர் போக முடியல, போகாத இருக்கிறது போன்ற பல விஷயங்கள். இவர் வந்து என்டிஏலேருந்து ஓரம் கட்டுறாங்களோன்ற ஒரு எண்ணம் வந்து அவருக்கு தோன்றிச்சு. அதுக்கு நடுவில் நயினார் நாகேந்திரன் வேற வந்து எடப்பாடி தான் முதல்வர்னு வேற பேச ஆரம்பிச்சிட்டார் இல்லையா? ஸோ அந்த இடத்துல அவர் மூச்சுட்டார். அந்த இடத்துல மூச்சு என்ன பண்ணாரு, நான் என்டிஏலேருந்து வெளில கிளம்புறேன், நான் போய் டிசம்பரில் நான் அறிவிக்கிறேன்னு சொல்லிட்டார். ஸோ அதில் வந்து அவர் தெளிவாக இருக்கார். அதாவது முதலமைச்சர் கேண்டிடேட்டாக எடப்பாடி இருந்தார்னா அந்த கூட்டணியில் அவர் இருக்க மாட்டார்ன்றதுல ரொம்ப தெளிவாக இருக்கார். நேற்று கூட அவர் என்ன சொல்கிறார், நான் மாற்றியெல்லாம் சொல்ல மாட்டேங்க, இன்றைக்கி சொன்னது தான் என்றைக்குமே, அவர் முதல்வர் கேண்டிடேட்னா நாங்கள் கண்டிப்பாக அந்த கூட்டணியில் இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறார். அப்போ என்டிஏ வந்து தமிழ்நாட்டில் அதிமுக தான் தலைமைன்னு சொல்லும்போது அன்றைக்கி அமித்ஷாவோட பேச்சுவார்த்தையில் அமித்ஷா சொல்லியிருக்காரு, இது மாதிரி முதல்வர் கேண்டிடேட்டில் நம்ம தேர்தலுக்கு பின்னாடி வச்சுக்கலாமான்னு ஒரு சஜஷனை விட்டுருக்காங்க. அது எடப்பாடி ஒத்துக்க மாட்டேங்கிறார் ஆக்சுவலாக. அது ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. அப்போ ஏன்னா தினகரனை சேர்க்கணும்னு பார்க்குறாங்க அதிமுக தலைமை, பாஜக தலைமை. அப்படி இருக்கும்போது இந்த பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கும்போது இது வந்து எப்படி முடியும்னு சொல்ல முடியாது. ஆனால் தினகரன் ஒரு விஷயத்தில் தெளிவாக இருக்கார். எடப்பாடியை முதல்வர் கேண்டிடேட்னு ப்ரொஜெக்ட் பண்ணால் நான் அதில் இருக்க மாட்டேன்றார். அப்போ அவருக்கான திட்டம் என்ன அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லையா? அவர் என்ன பண்ணுவார்? என்ன அதுதான் அவருக்கான திட்டம் என்ன? அவர் தான் சொல்றாருல்ல, விஜய் தலைமையில் ஒரு கூட்டணி அமையும் சொல்றாரு இல்லையா? ஸோ அது அடுத்த ஆப்ஷன் ஓபன் பண்றாரு. அவருக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு. எல்லாருக்குமே விஜய் ஒரு ஆப்ஷனா இருக்கார். சின்ன கட்சிகளுக்கெல்லாம் விஜய் ஒரு ஆப்ஷனா இருக்கார். ஸோ விஜய் தலைமையில் ஒரு கூட்டணி அமையும் சொல்றது வந்து விஜய் எங்களுக்கு ஒரு ஆப்ஷனா இருக்கார் சொல்ற ஒரு விஷயம். சரி, விஜய் மட்டும்தான் ஆப்ஷனா இருக்காருன்னா அதுவும் சொல்ல முடியாது. சீமானும் ஒரு ஆப்ஷனா இருக்கார். ஸோ அதனால அவருக்குன்னு சில ஆப்ஷன்லாம் இருக்கு, வாய்ப்புகள்லாம் இருக்கு. அதனால் வந்து அதாவது அப்போ அவர் திமுக கூட்டணி எடுத்து வின் பண்ண முடியுமா நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம். ஆனால் அவங்க நோக்கம் என்னவா இருக்குன்னா அதிமுகவை தோற்கடிக்கின்றதான் நோக்கமாக இருக்குது. எடப்பாடியோட ஒற்றுமைக்கு எதிராக நிற்கிற எடப்பாடியை, ஒற்றுமையே வேண்டாம் என்று சொல்கிற எடப்பாடியை, கட்சியை பலவீனமாக வச்சிருக்கிற எடப்பாடியை தோற்கடித்து அந்த கட்சியை மீட்க வேண்டும். திமுகன்றது இருக்கட்டும், திமுக தோற்கடிக்கிறதோ ஜெயிக்கிறதோ அது பார்த்துக்கலாம். முதல்ல அதிமுகன்ற கட்சியை வந்து மீட்கணும் பழனிசாமின்றதும் தினகரனுடைய அவங்க கட்சிக்காரங்க சொல்ற ஒரு விஷயமா இருக்கு. இப்போ 2026 சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமியுடைய தோல்விக்கு நான் பொறுப்பேற்க மாட்டேன்னு சொல்றேன். ஆமா, சொல்லிட்டாரு. இப்போ அமமுகலயே பல ஊர்களில் பாஜக கூட்டணியிலிருந்து தினகரன் வந்த பிறகு அவங்கெல்லாம் வந்து ஹாப்பியா இருக்காங்க. சார் எங்களுக்கு நல்ல விஷயம் சார், பாஜக கூட்டணியிலிருந்து வெளில வந்து நல்ல விஷயம்ன்றாங்க. அது வந்து முந்தி வந்து அதிமுக பாஜக கூட்டணியில் வந்தபோது அதிமுகவினர் சந்தோஷப்பட்டாங்க பார்த்தீங்களா? அது பார்லிமெண்ட் தேர்தலுக்கு முன்னாடி. அந்த மாதிரி இப்போ அமமுகவில் வந்து பாஜக வந்து சந்தோஷன்ற மாதிரி இருக்காங்க. பெட்டர் நமக்கு வந்து, ஏன்னா பாஜகவுக்கு நெகட்டிவ் ஓட்டிங் இருக்கிறதுனால எதுக்கு அதோட சேரணுன்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருந்திருக்கலாம். இது வேற வழி இல்லாத, அதிமுக அங்கே இல்லாத போது நம்ம போய் சேர்ந்தோம். இப்போ அதிமுக அங்கே வந்து எடப்பாடி சிஎம் ஆகி நீங்கள் எடப்பாடி சிஎமுக்காக நீங்கள் கேம்பெயின் பண்ணி அவர் சிஎம்மா வந்து கடைசியில் உங்கள் கட்சி அழிச்சாருன்னா என்ன பண்ணுறது? சிஎம் வந்துட்டாருன்னா பவர்ஃபுல்லாக வந்துருவார்ல, அப்புறம் உங்கள் கட்சி ஆட்களை இழுத்து கட்சியை ஒன்றும் இல்லாத பண்ணிட்டாருன்னா அதுக்கு எப்படி சார் ஒத்துப்பார் அவர் தினகரன்? ஸோ அது கிளியர். அந்த விஷயத்தில் ரொம்ப தினகரன் கிளியராக இருக்கார்.
எடப்பாடி சிஎம்னா வேற யாரும் சிஎம் இருந்தால் கூட ஒரு மேனேஜ் பண்ணுவார். எடப்பாடி கையிலேருந்து அதிமுகவை பிடுங்கணும், ஒற்றுமைக்கு எதிராக இருக்கார், கட்சியை பலவீனமாக வச்சிருக்காரு அப்படின்றது அவங்க பாயிண்டா இருக்கு. ஸோ அந்த பாயிண்ட்ல தினகரனுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ரெண்டு விதமா இருக்கு. ஒன்னு விஜய் சைடுல இருக்கு, இன்னொன்னு வந்து சீமான் சைடுல இருக்கு. இப்போ நம்ம அண்ணாமலை விஷயத்துக்கு இப்போ வரலாமா அப்புறம் வரலாமா சொல்லிடுங்க. ஏன்னா அவரு நல்ல விதமா சொல்லிருங்க. அதோட தொடர்கதை தான் இது. அதையும் நல்ல விதமா சொல்லுங்க. அதோட தொடர்கதை தான் இது. ஆக்சுவலா வந்து அண்ணாமலையும் கிட்டத்தட்ட ஒரு மாதிரி அவங்களுக்கு ஏதாவது ஆட்சேபனை இருந்தா நான் அப்புறமா கூட வாங்கிக்கிறேன் திரு அக்னீஸ்வரன். அண்ணாமலையை அப்புறமா கூட பேச உங்களுக்கு தான் ஆப்ஷன் வைக்கிறாரு. இப்ப சொல்லவா நான் அப்புறம் சொல்லவா? இது என்ன ஹிரோஷிமால போற நாகாசாமி குண்டா? சொல்லுங்க. ரெண்டு பார்ட்டா இருக்கு சார். நல்லா இருக்கு, இப்பவே சொல்லிருங்க. ரெண்டு பார்ட்டா இருக்கு. தலைப்பு இதுதானே சார்? ரெண்டு ஒரு புள்ளியில இணையறாங்கல்ல திரு தினகரனும் திரு அண்ணாமலை. அப்படிதானே காயின் பண்ணியிருக்கோம் நம்ம இந்த இடத்துல தான். ஸோ அண்ணாமலையை பொறுத்த மட்டும் அவருக்கும் திமுக அதிமுக இல்லாத ஒரு கட்சி தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வரணும் தான் அவருடைய பாயிண்ட். அதனால தான் வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன்ஸில் திமுக அதிமுக வைத்து இவங்க தனி கூட்டணி அமைச்சாங்க. அதுக்கப்புறம் அதிமுக கூட்டணி வரும்பொழுது அண்ணாமலையுடைய பதவி பலியாக்கப்பட்டது. அது அண்ணாமலைக்கு ஒரு பெரிய வருத்தத்தை உண்டாக்கியிருக்கிற ஒரு விஷயம். ஆனால் தற்சமயத்துக்கு வந்து ஏதோ பாஜக தலைமைக்கும் அண்ணாமலைக்கும் ஒரு கேப் உருவாயிருக்கு. அந்த கேப் உருவாயிருக்கு. தமிழ்நாடு பாஜகவுக்கும் அண்ணாமலைக்குமே ஒரு கேப் உருவாயிருக்கு. இவர் இப்போ நயினார் நாகேந்திரன் தலைவராக வந்த பிறகு பல விஷயங்கள் நடந்திருக்கு. அது அண்ணாமலையோட ஆட்கள் எல்லாருமே ஆஃபீஸ் பேரர்ஸ்லாம் தூக்கிட்டாங்க நிறைய பேரை. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க அண்ணாமலையோட ஆட்கள் யாருமே ஆஃபீஸ் பேரர்ஸாக இல்லை. அவங்களாம் நிறைய பேரை எடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக புதுசாகவும் போடல. ரெண்டாவது வந்து இன்னைக்கு கூட ஒரு கமிட்டி போட்டிருக்காங்க இந்த நயினார் நாகேந்திரன் சுற்றுப்பயணத்துக்கு. அதெல்லாம் வந்து மாவட்டத்தில் இருக்கிறவங்களாம் போட்டிருக்காங்க. கருப்பு முருகானந்த தலைவராக போட்டு ஏதோ ஒரு கமிட்டி போட்டிருக்காங்க. அதுலேயும் அண்ணாமலைக்கு எதுவும் தொடர்பு இருக்கிற மாதிரி தெரியல. ஸோ அதனால் அண்ணாமலை அவர் என்ன நினைக்கிறாரு, திமுக அதிமுகவை எதிர்க்கிறதுக்கான ஒரு விஷயத்தை நம்ம பண்ணணும்னு நினைக்கிறேன். தற்சமயத்துக்கு வந்து பாஜக மேலிடத்தை பகிச்சிக்க வேண்டான்ட்டு ஒரு ரவுண்ட் அபவுட்டா வந்து எடப்பாடியை வந்து ஆதரிக்கிற மாதிரி எடப்பாடி முதல்வர் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காரு சார். அது ரொம்ப செயற்கையான ஒரு விஷயம். ஒரு எக்ஸ்ட்ரீம்லேருந்து இன்னொரு எக்ஸ்ட்ரீம் நீங்க வரீங்க. அது ரொம்ப அது வந்து அது அந்த அந்த பரிணாம வளர்ச்சி வந்து இயல்பா இருக்கணும். இது வந்து அண்ணாமலை விஷயத்தில் டக்குன்னு வருது. அது ஆக்சுவலா அது ஒரு செயற்கையான விஷயம். அது ஏதோ மேலிடம் வந்து கம்பல் பண்ணி இப்படி சொல்ற மாதிரி இருக்கு. ஆனால் அடிப்படையில் விஷயம் என்னன்னா அண்ணாமலைக்கு ஒரு தனி அஜெண்டா இருக்கு. அவருக்கு ஒரு அஜெண்டா இருக்கு. அந்த அஜெண்டாவில் ஒரு ஒர்க் பண்ணக்கிறதுக்கான வாய்ப்புகள் அக்டோபர் மாதத்துலேருந்து இருக்குன்றதான் தகவல்லாம் சொல்லுது. ஆக்சுவலா அவர் என்ன நினைக்கிறார், திமுக அதிமுகவுக்கு எதிராக நம்ம ஒரு விஷயங்கள் பண்ணணுங்க. அதுக்கு தினகரன் சரியா வர்றார், அதுக்கு சீமான் சரியா வர்றார், அதுக்கு வந்து விஜய் கூட சரியா வர்றார். எல்லாமே இவங்கெல்லாம் சரியா வராங்க. ஸோ அதனால வந்து நாளைக்கு அண்ணாமலை வந்து ஒரு தனி கடையை போட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அதுக்கான வாய்ப்புகள் நம்ம முற்றிலும் ஒதுக்க முடியாது. இவங்க கூட கூட்டணிக்கு போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லையா? விஜயோடவோ சீமானோடவோ போய் அவங்க வந்து கடைசி நேரத்தில் பண்ணாலும் தமிழ்நாடு பாலிடிக்ஸ் சார் இந்த எலெக்ஷன்ஸ்ல பல அதிசயங்களை வந்து தக்க வச்சிட்டு இருக்காரு. என்னைக்கு வெளிப்படுன்னு தெரியாது. அதுல இதெல்லாம் ஒரு ஆப்ஷன்ஸ் இப்படி எல்லாம் நடக்குது. திரு ரவீந்திரன், அமித்ஷா பேசாத விஷயங்களை கூட, அமித்ஷா கவனம் செலுத்தாத விஷயங்களை கூட அண்ணாமலை பேசுறார். திரு எடப்பாடி பழனிசாமி சந்திப்புக்கு பிறகோ திரு செங்கோட்டையின் சந்திப்புக்கு பிறகோ திரு அமித்ஷா இது குறித்து எந்த விதமான தகவலையும் சொல்லல, கூட்டணியில இவங்களெல்லாம் சேர்ப்பது குறித்து. ஆனா திரு அண்ணாமலை பேசுறார். என்னதான் நோக்கம் அண்ணாமலைக்கு? இல்ல அது வேண்டாங்கிற மாதிரி அமித்ஷா சொல்ல மாட்டார்ல ஓப்பனா. ஸோ அண்ணாமலை நான் தான் தமிழக பாஜகங்கிற எண்ணத்துல செயல்படுறாரு. தொண்டர்களின் தலைவர் நான் தான் செயல்படுறாரு. அப்படி செயல்படுவதற்கான தகுதியை அவர் நிரூபிச்சிருக்கிறார். இந்த கட்சி மோடி பிரதமர் வரும்போது 2014ஆம் ஆண்டு பாஜக 5% வாக்கும் 2 எம்பியும் பெற்றாங்க. பொன் ராதாகிருஷ்ணனுக்கு சாதனை. அவர் அமைச்ச அணியில அவரும் அன்புமணியும் வெற்றி பெற்றாங்க. 2 எம்பிங்கிறது பொன்னாருக்கு ஒரு சாதனையா நம்ம ஏத்துக்கிறோம். அதற்கு பிறகு அதிமுக கூட்டணியில் இபிஎஸ் ஓபிஎஸ் ரெட்டையரோட கூட்டணி வைக்கும் போது 3.7% வாக்குகளும் 0 எம்பியும் தான் கிடைச்சது. அதற்கு பிறகு அண்ணாமலை அவர் ஒரு அணி அமைச்சு மோடியை முன்னிறுத்தும் போது இந்தியாவிலே மோடிக்கு பின்னடைவு முன்ன விட கிடைக்கும் போது இங்க சீட் வெற்றி பெற முடியாதது மைனஸ். அதுதான் அவருக்கு மைனஸ். ஆனா 11.4 விழுக்காடு வாக்குகளை ஏசி சண்முகம், பாரிவேந்தர், ஜான் பாண்டியன், தேவநாதன் யாதவ் இவங்களையும் சேர்த்து வாங்கிட்டார். ஒரு 9% வாக்காவது பாஜக வாக்குன்னு சொன்னா இது பாஜக வரலாற்றிலே மிக அதிகமான வாக்கு. இந்த வாக்கு அண்ணாமலை உருவாக்கின மாற்றம் என்ற அடிப்படையில் வந்தது. மோடி பிரதமர் திமுக அதிமுகவுக்கு மாற்றம்ங்கிறது வந்தது. ஒரே குட்டையில் ஒரே மட்டைகள் சொன்னாரு, அண்ணா அங்க போயிட்டாருன்னு சொன்னார். அதுல மாறுபட்ட கருத்து நமக்கு. அதே ஃபார்முலாவை தான் சட்டமன்ற தேர்தலையும் கொண்டு வரணும்னு நினைக்கிறாரா? அதே தான் பேசுறாரு. இன்னைக்கு மாற்றத்துக்காக தமிழக பாஜக தயாராயிட்டு மாற்றத்தை விரும்ப வாக்காளர்கள் மாற்றத்துக்கு பாஜக தயாரா இருக்கிற வார்த்தையை தான் அவர் சொல்றாரு. மாற்றம்ங்கிறத அவர் சொல்லும் போது அதுல பல அர்த்தங்கள் வருது. குறிப்பா சகோதரர் பிரியன் சொன்னது மாதிரி
கிளியர் கட்டா திமுக அண்ணா திமுக எதிரான மாற்றத்தை தான் சொல்றாரு. ஆனா யாரும் கேட்டாங்கன்னா திமுக ஆட்சிக்கு மாற்றத்தை சொன்னங்கிறதையும் சொல்லலாம். ஆனா அவர் தன்னோட கேடர்ஸ் தன்னோட ஓட்டர்ஸ் மத்தியில நான் நின்னது திமுக வேண்டாம் அண்ணா திமுக வேண்டாம் ஒரே குட்டையில் உரிய மட்டைகள்ங்கிறதுல தான் நின்னேன். அப்படி நின்று தான் நான் என்டிஏன்னு 18% வாக்கு எடுத்தேன். அந்த நிலைப்பாட்டில் நான் தெளிவா இருக்குங்கிறதான் அவர் கொண்டு போயிட்டு இருக்கிறாரு. இன்னொன்னு, ஆனா எப்படி திரு சீமானையும் திரு விஜயையும் திரு அண்ணாமலையை ஆதரிக்க முடியும்? இல்ல இப்ப நீங்க கொள்கையின் அடிப்படையில் அவர் ஆதரிக்க இல்ல உடனே அது சீமான் பாஜக கன்க்ளூஷன். இப்போ அங்க என்ன பண்றாருங்கிறதா அவருக்கு நோக்கம். ரெண்டு பேரும் பாஜகவை எதிர்க்கிறாங்கல்ல, அப்ப அண்ணாமலையும் எதிர்க்க தானே செய்வாங்கன்னு கேக்குறேன். அந்த இடம் சீமான் இன்னைக்கு நேத்து இவர் சொன்னது மாதிரி நேத்து ரெட்டமலை சீனிவாசன் இந்த விழாவில் எடப்பாடியை கடுமையா விமர்சிக்கிறாரு. நீங்க கூட்டணி சேர்ந்திருந்தீங்கன்னா 15 சீட்டு வந்திருக்கும், அப்போ விட்டுக்கிட்டு இப்ப ஏன் சொல்லியிருக்கேன்னா என்ன முன்னிறுத்தி ஸ்டாலினுக்கும் எனக்கும் போட்டின்னு கொண்டு வந்துருவாங்கிறதுக்காக அதை புரிஞ்சுக்கிட்டு சில நகர்வுகள் தெரிஞ்சுக்கிட்டு நீங்க பிஜேபி கிட்ட உள்ள வந்திருக்கீங்கிற ஒரு கருத்தை சீமான் முன்வைக்கிறாரு. அது அண்ணாமலைக்கு மூவ் தான். நீங்க கலந்துகிட்ட ஒரு கல்லூரி விழாவில் SRM கல்லூரி விழாவில் அண்ணாமலை சீமான மிகப்பெரிய அளவில் புகழ்ந்து பேசினாரு. இன்னொரு இடத்துல சீமான சினப் பண்ண வேண்டிய இடத்துல அண்ணன் நான் தம்பி ஒருத்தர் மூத்த ஒருத்தர் பார்க்கணும்னு சீமான எதிர்த்து கருத்து சொல்லாமலே அதை எவாசிவா போனாரு. காசு கொடுக்காம ஓட்டு வாங்குறாரு. இந்த பல அடிப்படையில் மாற்றத்துக்காக சீமானன் நிற்கிறாரு. நீங்க ஃபைட் பண்ணுங்க ஃபைட்டராருங்கன்னு அதை சொல்லும் போது திமுக அதிமுக எதிர்ப்புங்கிற புள்ளியில திரு சீமானோடவும் திரு விஜயோட சேர முடியும். அந்த இதை இவரு அண்ணாமலை சில இதுகளை பண்றாரு. கொள்கை மாறுபாடு இருந்தாலும் நீங்க அதை நோக்கியே முதல்ல நீங்க போக வேண்டிய அவசியம் இல்ல. இப்ப நான் தான் தமிழக பாஜகன்னு டெல்லிக்கு இதை கொடுக்கிறாரு. மோடி என்ன நினைக்கிறாருன்னா தன்னுடைய 11 ஆண்டுகால தலைமையில பிரதமர்னால அவர் தான் தலைமையில ஒரு கல்யாண் சிங்கோ ஒரு எதியூரப்பாவோ ஒரு சங்கர் சிங் வகேலாவோ ஒரு மதன்லால் குரானாவோ ஒரு உமா பாரதியோ உருவாகல. அது அத்வானி வாஜ்பாய் லீடர்ஷிப்பை தாண்டிய ஒரு பலமான மோடிக்க லீடர்ஷிப். அதை மோடிக்க மெரிட்டா தான் நம்ம போன்றவர்கள் மோடிக்கு பிறந்த நாள்ல இந்த மெரிட் மோடிக்கு இருக்குது, நெஹ்ருக்கு இது இல்ல, இந்திரா காந்திக்கு இல்ல, நரசிம்மராவுக்கு இல்ல, மோடிக்கு தான் மாநில அளவில் கூட யாரும் கொடி பிடிக்காத அளவுக்கு ஒரு மெரிட்டை வச்சிருக்கிறாரு மோடிங்கிறத நம்ம சொல்றோம். அதுக்கு அண்ணாமலையால இடையூறு வந்துடக்கூடாதுங்கிறதுல மோடி குறியா இருக்கிறாரு. சோ அமித்ஷா இந்த இடத்துக்குள்ள தன் ஸ்ட்ராட்டஜில அண்ணாமலை தான் தமிழக பாஜகவா இருக்கிறாரு. தமிழக பாஜக தொண்டர்களின் தலைவரா அண்ணாமலை தான் இருக்கிறாரு. அவர் முன்னாடியே அண்ணாமலைக்கு 10,000 பேர் வந்தாங்கன்னா அவ்வளவு பேரும் கைத்தட்டி ஆர்ப்பரிக்கிறாங்க. சோ அண்ணாமலை நோக்கத்தை நம்ம கரெக்டா நிறைவேற்றணும். சோ அதுக்கு முன்ன மாதிரி டேக் இட் ஆர் லீவ். இப்ப திரு அமித்ஷாவுடைய ஆசீர்வாதத்தோடு தான் திரு அண்ணாமலை இப்படி பேசுறாரா? அந்த இடம் மோடி 20% உள்ள வருதுன்னு நீக்கப்படுறதுக்கு அமித்ஷா முக்கிய காரணம். கருத்து ரொம்ப முக்கியமானது. திரு அண்ணாமலையுடைய நோக்கத்தை நிறைவேற்றுவோம் அப்படின்னு திரு அமித்ஷா நினைக்கிறாருன்னு சொன்னா அப்ப எதுக்கு அண்ணாமலையை தலைமையர் பொறுப்புல இருந்து நயினா நாகேந்திரனை கொண்டு வரும்? அதுதான் அமித்ஷாவுக்கு அடியாயிரும். இந்தியாவில் மொத அடி இங்க இருந்து விழுந்துரும். அது மோடிக்கு ஒரு பிளாவ் ஆயிரும். அந்த இடத்துல அலர்ட் ஆகுறாங்க. அமித்ஷாவை மீறி அண்ணாமலை பிரைம் மினிஸ்டர் என்ன கொடுத்திருக்காரு? பிஎம்ஓல எடப்பாடி ஏமாத்துவாரு. 24 நம்மளை டிச் பண்ணிட்டாரு. 29 அவர் 80 ஆனா டிச் பண்ணுவாரு. அதனால நாம 20% உள்ள வர்றது ஓகே. நம்ம எடுத்த 11.4க்கு தக்கன 2 ரெட்டலைக்கு ஒரு தாமரை நம்ம பலத்துக்குரிய சீட்டை வாங்கியே தீரணுங்க நிர்பந்தத்தை பிஎம்ஓ மூலமா அமித்ஷா கொடுக்கிறாரு. இது அமித்ஷா ஸ்ட்ராட்டஜி தான். அமித்ஷா ஸ்ட்ராட்டஜி ஃபிளா ஆகி அமித்ஷா ஃபெயிலியர் தமிழ்நாட்டில இருந்து ஆரம்பிச்சிடக்கூடாதுங்கிறதுல அமித்ஷா அலர்ட்டா இருக்கிறாரு. அந்த இடத்துல தான் மேலோட்டமா அதிமுகவை சமாதானப்படுத்துறதுக்கு திரு நயினா நாகேந்திரன் முகம். ஆனா திரு அண்ணாமலையுடைய நோக்கம் நிறைவேறுவதை நோக்கி தான் திரு அமித்ஷா காய் நகர்த்துகிறார். கண்டிப்பா அது கட்சிக்கு லாபம். மோடியோட அந்த ஆளுமை திறனை அது தொடர்ந்து நிரூபிக்கும். அதிமுகவுக்கு என்ன லாபம் அதுல? அதிமுக நீங்க தானே என்னையும் பாஜக பிரிக்க முடியாதுன்னு சொல்றீங்க. நீங்க தானே நான் நன்றி உணர்வு சொன்னீங்க. 24 அந்த நன்றி உணர்வும் பிரிக்க முடியாதுன்னா நீங்க சொல்லலையே. காத்து வரட்டும், ஜன்னல் திறந்திருக்கு, கதவு திறந்திருக்கு சொன்ன போதும் போங்க நீங்களும் உங்க கூட்டணி 12 சீட்லாம் தர முடியாதுன்னு தூக்கி போட்டு போனது தானே எடப்பாடி பழனிசாமி. இப்ப சீமான் சொல்லக்கூடிய இந்த புள்ளிக்குள்ள தானே அவர் சான்ஸ் எடுக்க முடியாதுன்னு வராரு. ரெண்டு தரப்புக்கும் பிரியன் திரு அண்ணாமலை எப்படி ஒரு சார்போடோ நட்போடோ இருக்க முடியும்? இபிஎஸ் முதல்வராகணும், இபிஎஸ்க்கு வரக்கூடிய கூட்டம் பார்த்தா பிரமிப்பா இருக்கு, பிரம்மாண்டமா இருக்குன்னு பேச முடியுது அவரால். இன்னொரு புறத்துல திரு ஓபிஎஸ்ஐயும் திரு டிடிவி தினகரனையும் விரைவில் சந்தித்து கூட்டணிக்கு கொண்டு வர முயற்சிப்பேன்னும் பேச முடியுது. எப்படி ரெண்டு தரப்புக்கும் அவர் கை கொடுக்க முடியும்? அதாவது முதல்ல இவரை யார் ஆத்தரைஸ் பண்ணாங்க தினகரனோட பேசுறதுக்கும்
ஓபிஎஸ் கூட பேசுறதுக்கும் பாஜக ஹைகமாண்ட் இவர் ஆத்தரைஸ் பண்ணியிருக்கா? இவர் ஒரு ரோல் எடுக்கிறார் சார். இவர் ஒரு லீடராக எமர்ஜ் ஆகிறார், தனியாக ஒரு லீடராக எமர்ஜ் ஆகிறார். இவர் போய் பார்த்து பாஜகவோட என்டிஏல இருங்கன்னு சொல்லுவார். இவரோட அஜெண்டாவை பேசுவார். அமித்ஷாவுடைய நோக்கமே அதுதான் சொல்றாரு. அமித்ஷா அவரோட நோக்கம் வந்து இங்க தமிழ்நாட்டில் வந்து பொறுத்த மட்டும் இந்த வாட்டி அவங்க அதிமுகவோட தான் கூட்டணியில் போவாங்க. அது எந்த விதமான சேஞ்சும் கிடையாது. ஏன்னா இன்னைக்கு அது வந்து அமைப்பு ரீதியாக இருக்கிற ஒரு கட்சியா இருக்கு. அது பலவீனமா இருக்கோ அது வேற விஷயம், அதை பத்தி நம்ம நிறைய பேசலாம். ஆனால் அது அமைப்பு ரீதியா இருக்கு. அதனால அது கூட தான் 18% ஓட்டோ 15% ஓட்டோ அது இனிமேல் வரப்போற எலெக்ஷன்ல குறையுமோ கூடுமோ தெரியாது, அது கூட தான் அவங்க போவாங்க. ஆனால் அண்ணாமலையை பொறுத்த மட்டும் அவருக்கு ஒரு அஜெண்டா இருக்கு. அவர் வந்து தினகரனை பார்த்து பேசுறதுக்கோ இல்லை வந்து ஓபிஎஸ் பார்த்து பேசுறதுக்கோ அவர் யார் ஆத்தரைஸ் பண்ணாங்க? எதுக்கு பாக்குறீங்க? உங்களுடைய அஜெண்டாக்காக தான் பாக்குறீங்க. நீங்க ஃபியூச்சர்ல என்ன பிளான் பண்ணணும் தான் பாக்குறீங்க ஆக்சுவலா. சோ இதுல வந்து நயினார் நாகேந்திரன் இருக்கும்போது அவர் தான் போய் பார்த்து பேசணுமே தவிர இவர் எப்படி பேச முடியும்? இவர் பேச முடியாது சார், சான்ஸ் இல்லை. ரெண்டாவது, அமித்ஷா ஒரு பிளான் பண்ணிட்டார் தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும். அதுல மோடி உள்ள பூந்து வந்து அண்ணாமலைக்காக எந்த விதமான ஆல்டரேஷன் பண்ண மாட்டார். ஏன்னா அமித்ஷா சொல்றதா மோடி கேட்பார் இந்த விஷயத்துல. அதுல வந்து அவங்க அமித்ஷாவும் மோடியும் வந்து ஒரு கொடியில் இருமலர்கள். அவங்க ஒருத்தர் கருத்தை ஒருத்தர் மீற மாட்டாங்க. நீங்க ஒரு பொறுப்பு எடுத்துட்டீங்கன்னா அந்த பொறுப்போட அதுல விட்டுருவாங்க. அமித்ஷா சொல்றத வந்து மோடி வந்து இல்ல நம்ம வந்து அண்ணாமலைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், அதுல இந்த மாதிரி ஒரு உள்ளடி இருக்கு, அண்ணாமலை வச்சிருந்தா தான் நம்ம அதிமுக வந்து நம்ம அதிக சீட் வாங்க முடியும். எதிரெதிர அவரை நிறுத்தல. ஆசீர்வாதம் பெற்று, அமித்ஷாவுடைய ஆசீர்வாதம் பெற்று தான் அண்ணாமலை பேசுறாரு. அதற்கு மோடி வந்து அனுசரணையா இருப்பாருன்னு அவர் பேசுறாரு. அமித்ஷாவை அண்ணாமலை அடுத்த 3 மாசத்துக்குள்ள அவர் சந்திக்க முடியுமான்றதை முதல்ல யோசிச்சு பாருங்க. கடந்த 2-3 வாரத்திலேயே வந்து அவருக்கு அழைப்பு வந்து போகாத இருந்திருக்காரு. அதனால அவர் சந்திக்கிறதுல பல சிக்கல்கள்லாம் இருக்கு. அதனால அவர் தனி கடையை பிளான் பண்ணிட்டு இருக்காரு. ஆக்சுவலா இல்ல, பிரியனோட கருத்து கரெக்ட் தான். பட் அது ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் போக முடியும். பிரியன் ரஷ் டு கன்க்ளூஷனுக்கே போறாரு. அப்போ நீங்க அமித்ஷா நடத்துறாருன்னா அமித்ஷாவுக்கு மேல இருக்கக்கூடிய மோடி கிட்ட தான் சொல்ல முடியும். இன்னும் சொல்ல போனா சசிகலா விஷயத்துல குருமூர்த்தி இவங்க எல்லாம் சொன்ன கருத்தை மீறி அமித்ஷா கிட்டயே எடப்பாடி சொன்னது மோடியே வேண்டாம்னு சொன்ன பிறகு நீங்க ஏன் வற்புறுத்தீங்கன்னு சொல்லி தான் அமித்ஷாவை எடப்பாடி அவுட்வீட் பண்ணார். இது வரலாறு தமிழ்நாட்டில் நடந்தது. குருமூர்த்தி அவருக்கு உறவினரை மீறி நம்ம வெற்றி பெற்ற இடம். திரு கோட்டீஸ்வரன், அமித்ஷாவுடைய ஆசீர்வாதத்தோடும் அவருடைய ஒப்புதலோடும் தான் தினகரன், திரு அண்ணாமலை இவங்க 2 பேர் தரப்புடைய நகர்வுகளும் இருக்குன்னா ரவீந்திரன் சொல்றதுல இருந்து புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. அதை நோக்கி தான் நகருது. அது கடந்த காலம் 2024 பாராளுமன்ற தேர்தல் வரலாம் அமித்ஷாவோட ஆசீர்வாதம் பலன் அனுகூலம் எல்லாமே இருந்துச்சு. இப்போ இருக்கான்னு கேட்டால் இல்லை. என்ன காரணம்னா எடப்பாடி பழனிசாமியை கூப்பிட்டோ இல்லை இவர் அப்பாயின்மெண்ட் வாங்கியோ போய் டெல்லியில் பார்க்குறாங்க. இதே நேரத்தில் டிடிவி தினகரன் கடும் கோபத்தில் இருக்கார். கூட்டணியை விட்டே வெளில போயிட்டான்ட்டார். அதே மாதிரி ஓபிஎஸ் ஐயா அவர்கள் அதை விட கோபத்தில் இருக்கார், உக்ரமாக இருக்கார். கூட்டணியை விட்டே வெளில போகிறேன்ட்டார். இவங்களெல்லாம் யாரையும் கூப்பிட்டு பார்க்கல. அமித்ஷா செங்கோட்டையனை கூப்பிட்டு என்ன ஏதுன்றது விசாரிச்சிருப்பார், பேசியிருப்பார். அது உள்ளடி பிரச்சனை. அந்த செங்கோட்டையனுக்கு பதவி பறிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் போய் அமித்ஷாவை பார்க்குறாரு. அப்போ அமித்ஷாவோட நோக்கம் என்பது எந்த வண்டியில் போனால் அதிகமான மைலேஜ் கிடைக்குமோ அந்த வண்டியில் பயணம் பண்ணும். அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி ரெட்டலை வண்டின்றது அவங்கக்கிட்ட இருக்குது. அந்த பஸ்ஸில் அதில் ஏறி பயணம் பண்ணால் தான் நமக்கு ஏதோ வரும் அப்படின்றது அவரோட. இது வந்து இந்த கொள்கை கூட்டணி அதெல்லாம் இல்லை. பேசிக் மேத்தமேட்டிக்ஸ், பேசிக் கணக்கு. தேர்தல் வெற்றி அந்த கணக்கை பார்க்கும்போது எடப்பாடி பழனிசாமி அவரோட கை ஓங்கியிருக்கு. இன்னொன்று வர தகவல் என்னென்னா, நீங்கள் வேணால் சேர்த்துக்கோங்க, நான்லாம் சேர்த்துக்கிற மாதிரி இல்லை. அதிமுகவில் ரெட்டலையிலையோ இனிமேல்ட்டு இவங்களுக்கு கிடையாது. இவங்க கூட்டணியில் வந்தால் உங்கள் சின்னம் கொடுங்க, பொது சின்னம் கொடுங்க, வேறு இதெல்லாம் நின்றுக்கணுன்ற மாதிரி தான் இவர் சொல்லியிருக்காரு. இனிமேல்ட்டு யாருன்னா மெட்ராஸில் இருந்து அதிமுக பேர் சொல்லிட்டு வந்தால் தயவு செய்து பார்க்காதீங்க, அது எனக்கு பிடிக்கலன்ற அந்த கருத்தையும் பதிவு பண்ணியிருக்காரு. அவர் அதுக்கு என்ன சொல்லியிருக்காரு, இல்லை அனுசரியாக போங்கன்ற மாதிரிலாம் பேசியிருக்காங்க. இல்லைங்க நீங்கள் வேணால் சேர்த்துக்கோங்க, என்ன விட்டுருங்க, அது முடிஞ்சு போச்சு அப்படின்னு இருக்காங்க. இல்லை, இப்போ பிரச்சனை கூட்டணியில் சேர்த்துக்கிறதா வேண்டாமா, எத்தனை தொகுதிகள், எந்தெந்த தொகுதிகள்ங்கிறது இல்லை. வரோம் நம்ம முதலமைச்சர் வேட்பாளராக திரு இபிஎஸ் இருக்கணுமா வேண்டாமாங்கிற புள்ளிக்கு நோக்கி நகர்ந்துருச்சு. தினகரன் அங்க அந்த இடத்துக்கு போயிட்டார். அதாவது நான் வந்து அதை இந்த பிரச்சனைக்கெல்லாம் மூல காரணம் ஐயா திரு அண்ணாமலை. அதனால இப்போ எப்ப நீ தானே அந்த புகையை போட்டு கொளுத்தி விட்ட, அதனால நீயே இப்ப தண்ணியை ஊத்தி போய் அணை அப்படின்னு சொல்லிட்டு இவரே தான் இப்ப வாலண்டியரா போறாரு. இப்போ அண்ணாமலைக்கு என்ன நோக்கம்? ஏங்க, அண்ணாமலைக்கு ஆழ் மனசுல ஒரு சில பேர் மேல கோபம் இருக்கும், நியாயமான கோபம். ஏன்னா என்ன பதவியிலிருந்து எடுத்து விட்டீங்க. நயினார் நாகேந்திரன் இந்த பதவியில் உட்காந்துருக்காரு. இது அவருக்கு பிடிக்காத காரணத்தினால தான் அவர் ஒரு சில நேரத்தில் கடுமையான சொல்லலாம் சொன்னார். யார் மேலே? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது. ஸ்டாலின் அவர்கள் மீது வராத கோபம் எடப்பாடி பழனிசாமி மீது கோபம் வந்தது காரணம்னா தன்னோட பதவி போய்விட்டது. இதே இடத்துல டிடிவி தினகரன் அவர்களுக்கும் என்னன்னா, எனக்கு இருந்த முக்கியத்துவம் இன்னைக்கு இல்லை,
திடீர்னு எடப்பாடி பழனிசாமி தான் கூட்டணிக்கு முக்கியமான தலைவர், அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர்னா சொன்னோன்னா அந்த கோவத்தை அவர் வெளிப்படுத்துறாரு. ஓபிஎஸ் அவர்கள் நான் எந்த நிபந்தனையும் இல்லாமல் வரேன்னு சொல்கிறேன், என்னையே ஏற்றுக்க மாட்டேன்றீங்க, எனக்கும் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேன்றீங்க, உங்களை நம்பி நான் போய் இப்போ அவர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பாருங்கள், பலாப்பழம் சின்னத்தில் போய் நிற்கும்போது எதுவும் செலவு இல்லாமல் உழைப்பு இல்லாமல் வேர்வை இல்லாமல் நின்று இருப்பார். அவருக்கு இப்போ பலாப்பழத்தில் சின்ன ஜெயிச்சு என்ன ஆக போகுது? பாஜகவோட கரங்களை வந்து தூக்கி பிடிக்கணும், ஒரு இடத்துல ஜெயிச்சாலும் அவங்களுக்கு அது ஒரு கௌரவமாக இருக்கும். அவர் வந்து மத்திய அமைச்சர் ஆகணுன்ற எண்ணம் ஓபிஎஸ் அவர்களுக்கு ஒரு நாளும் இருந்திருக்காது. எல்லாரும் நோக்கமும் இப்போ அதுதானே. அப்போ உங்களுக்கு நான் உதவி பண்ண எனக்கு திருப்பி ஓபிஎஸ்க்கோ இன்னைக்கு என்ன நோக்கம்னா திமுகவை கட்டுறதுலாம் இல்லை, எடப்பாடி பழனிசாமியை வீழ்த்தணும். இன்னைக்கு ஒரு சில பேர் எடப்பாடி பழனிசாமி கூட இருக்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னா, அண்ணா இறங்கி போவாதீங்க, உள்ளடி வேலை பார்ப்பாங்க, முதுகுல குத்திடுவாங்க. இந்த அரசியல் இவருக்குமே தெரியும். அதனால அவர் வந்து இனிமேல் வெயிட் அண்ட் வாட்ச் தான். இது என்னதான் இனிமேல்ட்டு வந்து பிரச்சனை பண்ணாலும், நீங்கள் கூட்டணியில் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, அடுத்த கட்ட வேலை என்னவோ அதை நோக்கி அவங்க பயணம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அரசியலில் வந்து முதல்வர் வேட்பாளர் யார் ஆக முடியும், இல்லை முதல்வராக யார் ஆக முடியும்னா ரெண்டு பேருக்கு தான் இன்னைக்கு தேதியில் பிரகாசமாக இருக்குது. ஒன்று, ஒருவேளை முதலமைச்சர் திருப்பி வரலாம், இல்லை எதிர்க்கட்சி தலைவர் ஆல்ரெடி முதல்வராக இருந்தவர் எடப்பாடி பழனிசாமி. இந்த ரெண்டு பேருக்கு தான் ஆப்ஷன் ஓப்பன் ஆகுது. ஆனால் முதல்வர் ஆகணுன்ற ஆசை ஐயா டிடிவி தினகரனுக்கு இருக்குது, அண்ணன் அண்ணாமலைக்கு இருக்குது, ஐயா திரு ஓபிஎஸ்க்கும் இருக்குது. அப்போ இந்த மூணு பேருக்கும் என்னன்னா, ஸ்டாலின் வந்தால் கூட பரவாயில்ல, இவர் வந்துடக்கூடாது. இதுதான் இவங்களோட அரசியல். இதுல வந்து மக்கள் அரசியல், மக்களுக்கு வரி ஏறி போச்சு, ஊழல் ஆகி போச்சு, ஊழல்வாதிகள் இருக்கிறாங்க, அது வேலுமணிக்கு இந்த மாதிரி பண்ணிட்டாரு, தங்கமணி அவ்வளோ சம்பாரிச்சாரு, இல்லை உதயநிதி ஸ்டாலின் அவர்களை மையமாக வைத்து அரசியலோ, இல்லை நேரு அவர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டு, பொன்முடி மீது வழக்கு என்னாச்சு, இதெல்லாம் எதுவுமே கிடையாது. மக்கள் பிரச்சனையோ மக்கள் சிந்தனை எதுவுமே இல்லாமல் அப்பட்டமா இவங்களுக்கு பதவி இல்லைன்றதை நோக்கி தான் போறாரு. சரி, அப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன அரசியல் பண்றாரு? அவருக்கும் அதான். ஆனால் அவர் என்ன அதில் ஒரு கூடுதலாக ஒரு மாற்றத்தை பண்றாருன்னா, போற இடத்துல இந்த மாதிரி தேர்தல் வாக்குறுதி சொன்னாங்க, கொடுக்கல, போராட்டம் நடக்கல, சட்டம் ஒழுங்கு இல்லை, கஞ்சா, இந்த மாதிரி மக்களுக்கு எது பிடிக்குமோ இல்லை மக்களுக்கு எது தேவையோ அதை பேசுறதுனால அது அந்த பிரச்சாரம் எடுபடுது. இவர்கள் பொழுதுக்கும் அறிக்கையை தவிர்த்து அதில் இருக்கிற அரசியலை புரிஞ்சுக்க முடியுது. திரு இபிஎஸ்க்கு நீங்க சொல்ற தினகரனோ ஓபிஎஸ்ஓ பொறுப்புக்கெல்லாம் வந்துடக்கூடாது, அதிகாரத்துக்கு வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறதும், இவங்க ரெண்டு பேரும் திரு எடப்பாடி பழனிசாமி முதல்வர் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறதுலையும் இருக்கக்கூடிய இது வந்து வெளியில பேசுறாங்க. அண்ணாமலை கூட இன்னைக்கு சொல்றாரு, நாங்க வந்து முதல்வரா வந்து எடப்பாடி பழனிசாமி ஆக்குவேன், ஐயா சொல்லிட்டாங்க, என்டிஏல சொல்லிட்டாங்க, அமித்ஷாஜி சொல்லிட்டாங்க அப்படின்னு. இதே ஒரு 15 நாளைக்கு முன்னாடி என்னெல்லாம் பேசினாரு, 2 மாசத்துக்கு முன்னாடி. இன்னொன்று, எனக்கு முன்னாடி பேசின ஐயா பிரியனும் சரி, ரவீந்திரன் சாரும் சரி, அந்த கேப் இருக்கு பாருங்க, இடைவெளி, அமித்ஷா அவர்களுக்கும் சந்தோஷ்ஜி அவர்களுக்குமே கேப் ஆகி போச்சு. அமித்ஷா அவர்களுக்கும் அதுக்கப்புறம் அண்ணாமலை அவர்களுக்கும் இன்னும் கேப் ஜாஸ்தி ஆகி போச்சு. அமித்ஷா இப்போ அண்ணாமலை அவர்களுக்கும் பிரதமருக்கும் கேப் வந்து கிலோமீட்டர் கணக்கில் ஆகி ரொம்ப நாள் ஆகுது. ஆனால் இதை தெரியாமல் பத்திரிகையாளர் சந்திப்பை வைத்து கொண்டு ஒண்டிதான் இன்னைக்கு அண்ணாமலை காய் நோத்தி கொண்டிருக்கிறார். நயினார், அதாவது இது என்னன்னா, முருகன் அவர்கள் ஒரு சிலரை உருவாக்கி அவருக்குன்னு வச்சிருந்தாருங்க. அதே மாதிரி தமிழிசை அவர்களுக்குன்னு அவங்களுக்கு ஒரு சில பேர் இருந்தாங்க. அதே மாதிரி ராதாகிருஷ்ணன், பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள், இவர் வந்தவொடனே என்ன பண்ணாருன்னா அவங்களெல்லாம் நீக்கிட்டு இவருக்கு வேண்டிய ஆட்கள் எல்லாம் போட்டார். இப்போ அந்த காலங்கள் மாறும்போது என்ன ஆகும், அவங்கள எடுத்து போடுறாங்க. இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா இதெல்லாம் எதுவுமே வெளியில தெரியாம அதை புரிஞ்சுக்க முடியுது. நீங்க சொல்ற திரு அண்ணாமலையோ, திரு டிடிவியோ, திரு ஓபிஎஸ்ஓ திரு எடப்பாடி பழனிசாமி முதல்வர் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறதுல இருக்கக்கூடிய அரசியலை புரிஞ்சுக்க முடியுது. ஆனா இது எல்லாத்தையும் சரி கட்டக்கூடிய ஒரே ஒரு பதில் எங்க இருந்து வரணும், ஒரு அப்ரூவல் எங்க இருந்து வரணும்னா பாஜகவுடைய தேசிய தலைமையிட்டேந்து வரணும், திரு அமித்ஷாட்டேந்து வரணும். அது வந்ததுன்னா இவங்க யாருமே பேச முடியாதுல்ல, மாத்தி மாத்தி பேச முடியாதுல்ல. ஐயா அமித்ஷா அப்படி ஒரு அப்ரிசியேஷன் திரு எடப்பாடி பழனிசாமி குறித்து இன்று வரைக்கும் இந்த நம்ம பேசிட்டு இந்த நொடி வரைக்கும் வந்திருக்கு இல்ல. இது வந்து தேர்தல் முன்னாள் வரலும் வராது, தேர்தல் முடிஞ்சாலும் வராது. அமித்ஷா அவர்கள் சொன்னாலும் கூப்பிட்டு டிடிவி தினகரன் ஐயாவையோ ஓபிஎஸ் அவர்களா அவர் முதல்வர் வேட்பாளர் எடுத்துட்டு போங்கனாலும் யோசிப்பாங்க 1க்கு 2 3. ஏன்னா ஆழ் மனசுல அது ஏத்துக்காது. ஆழ் மனசுல இவங்க அரசியல்வாதிகள் தானே, அவங்கள கன்வின்ஸ் பண்ண வேண்டியது இல்ல. நீங்க டிடிவியவோ ஓபிஎஸ்ஐயோ அண்ணாமலையோ கன்வின்ஸ் பண்ணி திரு எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவா பேசுங்கன்னு சொல்ல வைக்க வேண்டியதில்லை, அந்த வேலையை செய்ய வேண்டியதில்லை. ஆனா பாஜக கூட்டணி வச்சிருக்கக்கூடிய ஒரு கட்சியாக திரு எடப்பாடி பழனிசாமியை என்டாஸ் பண்ணி எங்கேயாவது ஒரு அழுத்தமாக ஒரு பதிவை இது வரைக்கும் பேசியிருக்காங்களா, நம்ம பேசிட்டு இருக்க இந்த நொடி வரைக்கும் பேசுறாங்களா? அப்படி பேசிட்டா திரு அமித்ஷான்னு வார்த்தைக்கு வார்த்தை சொல்றவருடைய டிடிவி தினகரன் அமைதியாயிருவார்ல, திரு அண்ணாமலை அமைதியாயிடுவார்ல, பாஜக சார்பு நிலையில் இந்த நிமிடம் வரைக்கும் இருக்கக்கூடிய திரு ஓபிஎஸ் அமைதியாயிடுவார்ல. ஆனா அப்படி அவங்க பாஜகவே செய்யலையேன்னு நான் கேட்கல. ஐயா நெறியால ரொம்ப துல்லியமான ஒரு இடத்துக்கு போயிருக்கிறீங்க. அமித்ஷாவும் அரசியல்வாதி, எடப்பாடி பழனிசாமி தான் அவர் வைக்கிறதா சட்டம்,
எல்லாம் இருந்தா இருங்க, இல்லை போங்கன்னா நாளைக்கு ஒருவேளை மெஜாரிட்டியில் அதிகமாக ஜெயிச்சிட்டாருன்னா கூட்டணிக்கு நன்றி வணக்கம், தேர்தல் நேரத்தில் தேர்தல் கூட்டணி வச்சோம். இன்றைக்கே பிரச்சாரம் வேலூரில், வாணியம்பாடி, ஆம்பூரில் பேசும்போதும் சரி, உங்களுக்கு கோயம்புத்தூரில் பேசும்போது என்ன சொல்லி பேசுகிறாரு, எங்கள் மீது பாஜக எங்களை விழுங்கிடும் அப்படின்னு சொல்லிலாம் பிரச்சாரம் பண்ணுறாங்க. தேர்தலுக்காக வைக்கிற கூட்டணி மக்களே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, தேர்தல் கூட்டணி வேற கொள்கை வேறன்னு சொல்கிறாரு. இப்படி சொல்லி பிரச்சாரம் பண்ணுறவர் நாளைக்கு என்ன பண்ணுவார்? அவர் ஒருவேளை சிம்பிள் மெஜாரிட்டியில் வந்துட்டா, என்னங்க தேவருக்கு பேர் பாரத ரத்னா தரேன்னீங்க, என்ன நடக்குமா நடக்காதா? அப்புறம் பெண்ணிக்கு தண்ணி தந்த தந்தை, தேனியில் ஒரு பெரிய மணிமண்டபம் அமைக்கணும், நான் செஞ்ச மாதிரி இருக்கணும். அப்போ எனக்கு தேனிலேயும் மதுரை இருக்கும், மதுரையிலும் செல்வாக்கு இருக்கும், எனக்கு இதெல்லாம் கிடைக்காதா? இல்லை நாளைக்கு திடீர்னு அமைதியாக இருந்துட்டு நீட் தேர்வு என்ன ஆச்சுன்னு கூட கேட்கலாம். செய்யக்கூடியவர் தான். அந்த சூழல் எல்லாருக்கும் தேவை. அந்த சட்டமன்ற உறுப்பினர் எண்ணிக்கை. இப்ப தினகரன் சொல்ற அந்த கிரெடிபிலிட்டி குறித்த சந்தேகம் பாஜகவுக்கு திரு எடப்பாடி பழனிசாமி எல்லாருமே அடிப்படையில் பார்க்கணும்னா எல்லாருமே முதுகுக்கு பின்னாடி ஒரு கத்தியும் கையில ஒரு ரோஜாப்பூவும் வச்சிருக்காங்க. நம்ம கிட்ட காட்டுறது ரோஜாப்பூ, இந்த பின்னாடி ஒரு கத்தி இருக்கு பாத்தீங்களா, அது எப்ப வேணா யாரை வேணா குத்தும். இதுதான் அரசியல். அதனால அமித்ஷா அவர்களும் வெளிப்படையா ஓப்பனா எடப்பாடி பழனிசாமி தான் அப்படின்னு சொல்ல மாட்டார். நம்ம ஜெயிக்கணும், திமுக அப்புறப்படுத்தணும், ஆட்சியில இருந்து அகற்றணும், ஸ்டாலின் அவர்களை நோக்கி அவர் பிரச்சாரம் போவோம். ஆனா இவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா 2 வாட்டி ஸ்டாலினை குறை சொல்லிட்டு எனக்கு நம்ம சந்தேகமா இருக்கு அதிமுக ஜெயிக்காது போல உள்ளடி வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. திரு அக்னிஸ்வரன், பாஜக தான் என்டாஸ் பண்ணணும், பாஜக தான் அங்கீகாரம் கொடுக்கணும் திரு எடப்பாடி பழனிசாமி. அந்த அங்கீகாரம் இன்னும் வராததுனால, அந்த உறுதிப்பாடு இன்னும் வராததுனால தான் திரு அண்ணாமலையும் பேச்சில் இருக்கக்கூடிய முரண்பாடுகள், திரு டிடிவி தரப்பில் இருக்கக்கூடிய முரண்பாடுகள்லாம் வெளிப்பட்டு கொண்டே இருக்கு. பாஜக தானே செய்யணும். அவங்களுடைய மௌனமும் இவங்க பேசுறதுக்கு ஒரு காரணம்னு நினைக்கிறீங்களா? இல்லை, பாஜக தான் செய்யணும் அப்படின்னு சொன்னால் அதை நம்ம அந்த மாதிரி ஒரு பொதுவான பார்வையை வெளியில் விதைச்சிக்கிட்டே இருக்கிறோம். பாஜக யாருங்க அதிமுகவை முதலமைச்சர் வேட்பாளர் இவருன்னு சொல்றதுக்கு? அப்படி ஏதாவது ஒப்பந்தம் போட்டிருக்காங்களா? இல்லை, இல்லைன்னா அவங்க தான் சொல்றாங்கல்ல சார். இல்ல சார், எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளர் இல்லைன்னு அவங்க சொல்றாங்க, மறைமுகமா சொல்றாங்க. அதிமுகவிலிருந்து ஒரு அவங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கு? அவங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கு? அப்புறம் எதுக்கு நம்ம தனி கட்சி ஆரம்பிச்சோம்? அப்புறம் எதுக்கு 2024 கூட்டணி சேர்ந்தோம்? வாழ்நாள் முழுவதும் பாரதிய ஜனதாவுடன், என் உயிர் இருக்கும் வரை பாரதிய ஜனதாவுடன் கூட்டணியே இல்லை என்று ஏன் சொன்னோம்? அதெல்லாம் மறந்துருங்க. இப்ப சொல்றது மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நான் ஒன்றும் கேட்குறேன், அதாவது விவாதம், அதாவது நம்மகிட்ட ரோஜா பூவும் இல்லை, கத்தியும் இல்லை, கருத்து தான் இருக்குது. ஆகையினால விவாதத்தை தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் இங்கே ஒரு முன்னாள் முதலமைச்சர், இன்றைய மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் யாராக இருந்தாலும் வெறும் பேரை மட்டும் நீங்கள் பயன்படுத்துகிறீர்களே, அப்படி என்ன அது கொஞ்சம் ஏன் அந்த போக்கு? இதுதான் நீங்கள் அரசியலை கட்டுக்கிட்ட பாடமா? இருக்கலாம், உங்களுக்கு கீழே அவர் இருந்திருக்கலாம், 30 அமைச்சர்கள் அவர் ஒரு அமைச்சராக இருந்திருக்கலாம். ஆனால் உங்கள் புரிதல் ஒரு பதட்டத்தை காட்டுதே. ஏன்? இல்ல, அவர் அண்ணன் தானே சொல்றாரு. ஆமா சார், பழனிசாமி அண்ணன், எனக்கு வயது மூத்தவர் அப்படிலாம் சொன்னாரு. ஆமா, அப்படிதான். அதான் பத்திரிகையாளர் பார்க்கிற போது அப்படித்தான் தெரியுது நமக்கு. இல்ல, ஒரு இடத்துல அது ரோஜா பூ வச்சிருக்கிறாங்க, அது ரோஜா பூ. இல்ல, ஒரு இடத்துல முதலமைச்சர் வேட்பாளர் அவரை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், அது கத்தி. அதுதான் முக்கியமானது. அதுதான் முக்கியமானது. அது முக்கியமானதுன்னா என் கையை வைத்து என் மூக்க குத்திக்கிடலாம். அண்ணா ரவீந்திர மூக்கு வரைக்கும் என் கை போக கூடாது, போகவே கூடாது. ஆனா அந்த வேலையை தான் நீங்க செஞ்சிட்டு இருக்கீங்க. அமமுகவினுடைய தலைவரை எடப்பாடி பழனிசாமி தீர்மானிக்க முடியுமா சார்? சொல்லுங்க சார், தீர்மானிக்க முடியுமா? ஆனா கூட்டணி முதல்வர் வேட்பாளர், கூட்டணி அதெல்லாம் அந்த கதையெல்லாம் விடுங்க சார். ஒரு பெரிய நிறுவனம், புரட்சி தலைவர் எம்ஜிஆரால், ஜெயலலிதா அம்மாவினால், நீங்க என்ன ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் படிச்சு வந்த 4 தலைவர்களா? நீங்க ஒண்ணும் கிடையாது. அம்மா அடையாளம் காட்டினாங்க, அதனால் நீங்கள் அவர்கள் மீது பெரிய ஆலமரத்தின் கீழே நீங்க இது. இன்னொன்னு, அதாவது போற போக்குல இந்த வெண்ணெயில தான் ஊசி ஏத்துறது மாதிரி நம்முடைய பிரியன் சார் ஒரு போடு அப்படி 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 போகும்போது அப்படி போட்டு விட்டு போனார் பாருங்களேன். என்னன்னா, இப்படித்தான் சார் ஒரு செய்தியை, தவறான செய்தியை நல்ல செய்தியை போல உருவாக்கி மக்கள்கிட்ட விட்டுட்டோம்னா அது பாட்டுக்கு நடந்து ஓடிக்கிட்டே இருக்கு. ஒரு வார்த்தை சொன்னார் பாருங்களேன், அதாவது மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவரை முதலமைச்சர் வேட்பாளராக நாங்கள் அறிவிக்க மாட்டோம் என்று சொன்னார்கள். இதுக்கு என்ன ஆதாரம்? எப்ப யார் சொன்னா?
யாருங்க என்னங்க ஆதாரம் இருக்குதுக்கு? அதிமுகவிலிருந்து ஒருவர் வருவார்னு சொன்னாங்க சார். அதுவே ஜனநாயக பிழை. என்னங்க ஜோக்கரா ஆடிட்டு இருக்கீங்க நீங்க? இல்ல அமித்ஷாவுடைய ஸ்டேட்மெண்ட் தானே சார். அவர் அந்த முடிவை பாஜக எடுக்க வேண்டிய முடிவை அதிமுக எடுக்க முடியுமா? அது என்ன ரெண்டு பேர்த்தையும் ஒன்னா சேர்த்து வச்சு பாக்குறீங்க? அப்படி நான் இப்படி சொல்றேனே, இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியுடைய மிக மேலிட பொறுப்பாளர் கூடிய முக்கிய பதவியில் இருக்கக்கூடிய பிரவீன் சக்கரவர்த்தி என்ன சொல்லியிருக்கிறார்? கூட்டணி ஆட்சி என்று சொல்லியிருக்கிறார். சரி, அதே அது விசிகாவில் ஆதன் அர்ஜுனா சொன்னாரு. அண்ணன் வன்னியரசு அவர்கள் இன்னைக்கு அந்த கருத்தை மீண்டும் நிலைநிறுத்தி இருக்கிறார். எங்க கூட்டணி ஆட்சி வேண்டும். போதுமா? ஆனால் அதையெல்லாம் நம்ம பேச மாட்டோம். திரு வன்னியரசு பேசிடக்கூடாது. இல்ல திரு வன்னியரசும் திரு பிரவீன் சக்கரவர்த்தியும் அந்தந்த கட்சிகள்ல வகிக்கிற பொறுப்பும் திரு அமித்ஷா அந்த கட்சியில வகிக்கிற பொறுப்பும் ஒண்ணு. அது ரெண்டும் நம்ம சமன்படுத்தலாம். ரெண்டு பேருடைய வார்த்தைகளுக்கும் தராசுல ஒரே எடை கொடுத்துடலாம் அப்படின்றத நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னா நம்ம இதை கடந்துடலாம். இதை பத்தி நம்ம பேச வேண்டிய அவசியமே கிடையாது. அது எப்படி இதை கடக்கவே கூடாது. இதுதான் முக்கியம். இங்கதான் நம்ம நிக்கணும். வன்னியரசு சொன்னா நம்ம என்ன கேட்போம்? அதாவது திருமாவளவன் பேசியிருக்காரு, பிரவீன் சக்கரவர்த்தி பேசினா என்ன கேட்போம்? திமுகவிலையும் சோனியாவோ பேசியிருக்காங்க. திமுகவிலையும் இந்த பிரச்சனை இருக்கு. யார் பேச? அதிமுகவில இல்ல. ஆனா இல்லாத அதிமுக கொண்டு போய் அமித்ஷாவுக்கு கீழே சேர்க்கிறீங்க பாருங்க. இதுதான் உங்களுடைய டாக்டிக்ஸ். ஒருத்தர் என்ன சொல்றாரு? நாங்க அவர் முதலமைச்சர் நாங்க கேட்க மாட்டோம். சரி, உங்களுக்கு யார் முதலமைச்சர் அவங்களோட போய் சேர்ந்துக்கோங்க. இவ்வளவுதானே. இது என்ன அரசியல நீங்க எடுக்காத முடிவா? இல்ல, அந்த உரிமை இருக்கு சார். அந்த உரிமை திரு எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கு. ஆனா முதல்வர் வேட்பாளர் இன்னொருத்தர் சொல்ல முடியும். இது என்ன நீங்க கத்துக்கிட்ட பாடம்? ஜெயலலிதா அப்படிதான் கத்து கொடுத்தாங்களா? புரட்சி தலைவர் அப்படிதான் கத்து கொடுத்தாரா? அது என்ன பாடம்? இன்னொருத்தரை முதலமைச்சராக நிறுத்தினால் அதான் சொல்லிட்டு போயிட்டாரு. நிறுத்தினால் நீங்க வெளியேறிட்டீங்கல்ல. 4 மாசமா இது தெரியலையா? புத்தர் போதி மரத்தடியில இப்பதான் போய் கனவு கண்டீங்களா? என்ன சார் இது? ஆகவே இது ஆக்குகிற அரசியல் இல்ல, அழிக்கிற அரசியலை ஒருவர் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இது புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கும் அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் செய்யக்கூடிய தீங்குல தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்யக்கூடிய தீங்கு. எப்படி அது? இதே ஆட்சியை நீடிக்க வேண்டும் என்கிற மனதில் கங்கணம் வச்சுக்கிட்டு அவர் முதலமைச்சர் இருக்க கூடாது, இவர் பிரதமரா இருக்க கூடாது. என்ன நீங்க கற்ற அரசியல்? யார்கிட்ட கத்துக்கிட்டீங்க இதெல்லாம்? என்ன சார் இது? திமுக சார்பு நிலையில இருந்து பேசுறாங்கன்றீங்க. அதான உண்மை. அதுதானே போய் பார்த்துட்டு வந்தார் ஓபிஎஸ் அவர்கள், முன்னாள் முதலமைச்சர். அதான நிதர்சனம். திரு ஸ்டாலின் எது நிதர்சனம்? திரு ஸ்டாலின் முதல்வராக மீண்டும் வருவது குறித்தோ திமுக மீண்டும் ஆட்சி பொறுப்புக்கு வருவது குறித்தோ கூட அவங்களுக்கு அதிக பிரஞ்சை எல்லாம் கிடையாது. திரு எடப்பாடி பழனிசாமி இந்த தேர்தலில் வெற்றி பெற்று முதல்வராக வந்துவிடக் கூடாதுங்கிறதா அவங்களுடைய பிரதான நோக்கம். அதை வெளிப்படையாக சொல்றாரு. அவருடைய தோல்விக்கு நான் பொறுப்பு ஆக மாட்டேன்னு அவர் சொல்றாரு. சார், ஒரு அளவு கடந்து நம்மளால் பேச முடியாது. ஆனால் தேர்தலில் நின்று அவரை தோற்கடியுங்கள், அல்லது அந்த கட்சியை அப்பா நாங்க இத்தனை வருஷம் இருந்தோம்லப்பா, எத்தனை பேருக்கு எவ்வளவு பேருக்குப்பா நாங்க காசு வாங்காம எல்லா ஏழைகளையும் நம்ம எம்எல்ஏ ஆக்கி விட்டோம்லப்பா, எங்க பக்கம் கொஞ்சம் வாங்கப்பா அப்படின்னா யாரும் வரமாட்டேங்கிறாங்களே. ஆகவே நடைமுறை அரசியல் நீங்கள் தோற்று போனதற்கு பிறகு மத்திய இன்னொன்னு இவங்க இவர் இருந்தால் நான் இருப்பேன், இல்லை என்றால் நான் இருக்க மாட்டேன். இது என்ன சார் இது? ஓனர் இருந்தா நாங்க இருக்க மாட்டோம்னு சில பேர் வாடகை வீட்டுக்கு சொல்லுவாங்க. அந்த மாதிரியா இது? அப்ப நீங்க தனி வீடு வாங்கி முதலீடு போட்டு அல்ல உங்க தேவையான அளவுக்கு ஒரு இன்ஜினியரை வச்சு கட்டி போங்க. இன்னொரு வீட்டுல இல்ல இத வாசப்படி இப்படி இருக்கு போறாங்க. 2 வீடு இருக்கவங்க எந்த வீட்டுக்குனாலும் அவங்க போலாம். இதுதான் காத்தியன் சார். இப்படி தாயத்தை உருட்டி விடுறீங்க. அவங்க என்ன பண்ணிருக்காங்க? ஆஹா முத்து விழுந்துருச்சு நம்ம பாத்துக்கலாம், அவங்க ரசிக்கிறாங்க. கோட்டீஸ்வரன், திரு அண்ணாமலை, திரு தினகரன், திரு ஓபிஎஸ் 3 பேருக்கும் திரு எடப்பாடி பழனிசாமி முதல்வர் ஆகிறதுல விருப்பம் இல்லை அப்படின்னா, பாஜகவும் என்டாஸ் பண்ணாத திரு எடப்பாடி பழனிசாமினா இந்த 3 தரப்பும் நினைக்கிற மாதிரியே தான் பாஜக தரப்பும் நினைக்குதா? எடப்பாடி பழனிசாமி வீக்கன் ஆகட்டும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்களா அவங்களும்? அதாவதுங்க, ஐயா திரு அண்ணாமலை ஒண்டி பாரதிய ஜனதா கட்சி இல்லை. அந்த கட்சியில் நிர்மலா சீதாராமன் இருக்கிறாங்க, அதுக்கப்புறமா எல் முருகன் இருக்கிறாரு, நயினார் நாகேந்திரன் இருக்காரு, கேசவநாயகம் இருக்கிறாரு, அது மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. கேடி ராகவன் போன்றவர்கள் இருக்கிறாங்க, சந்தோஷ்ஜி அங்கே டெல்லியில் இருக்காரு, அப்புறமா உங்களுக்கு துறைமுகத்தில் வேட்பாளர் வினோத் செல்வன், இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. அண்ணாமலை ஒருத்தருக்கு தான் அதில் முதலமைச்சர் கனவோ ஆசையோ இருக்குது, மற்றவங்க யாருக்கும் கிடையாது. அண்ணாமலைக்கு ஒருத்தருக்கு தான் அதிமுகலேருந்து வந்த பொதுச் செயலாளராக பதவி போச்சு.
அப்போ பாஜக வேற அண்ணாமலை வேறன்னு சொல்லிட்டு அங்க உள்ளுக்குள்ளே இன்னைக்கு பிரச்சனைகள் ஆரம்பிச்சிச்சு. அந்த பிரச்சனை இருக்கு. ஆனா அதெல்லாம் வெளியில வர்றதில்ல. அதை பத்தி யாரும் பேசுறதும் கிடையாது. பொதுவாக பாரதிய ஜனதா கட்சியை பத்தி பிளவோ அது வீக்கா இருக்குன்றதை பத்தி தமிழகத்தில் யாரும் பேசுறதில்ல. காரணம் அது வீக்கா தான் இருக்கு. அது இன்னொன்று ஒரு 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 சூழலையே பிரட்டி போடுற அளவோ இல்லை வந்து ஒரு 20-30 சட்டமன்ற உறுப்பினர்கள் தனியாக ஜெயிக்கிற அளவுக்கு சக்தி கிடையாது. ஆனால் இங்கே என்ன பிரச்சனைனா அதிமுக விவாதம் வரும்போது பாரதிய ஜனதா கட்சியோடு அது கூட்டணி இருக்கிறதுனால அந்த பேசு பொருள் வருது. ஆனால் குறைஞ்சபட்சம் ஒரு முதல்வர் வேட்பாளர் முடிவு பண்ணோன்னா சொந்த செல்வாக்கில் ஒரு 100 எம்எல்ஏனா இருக்கணும். 120 உங்களுக்கு மெஜாரிட்டி 117 ப்ளஸ் ஒரு 3 பஃபர் 100 சட்டமன்ற உறுப்பினர் யாருக்கு கெப்பாசிட்டி இருக்குது, யார் ஜெயிக்க முடியுமோ அவங்க அந்த பதவிக்கு ஆசைப்படுறதுல எந்த விதமான இல்லை. இல்லைன்னா வந்து நம்மளும் சொல்லிக்கலாம். இப்போ நான் கூட நாளைக்கு ஒரு தொகுதியில் போய் சுயேட்சையாக நின்றுட்டு 116 வந்துச்சு அப்படின்னா அந்த அமாவாசை படத்தில் வரும், ஐயா பண்ணியிருப்பார் அந்த ரோல நான் தான் முதல்ல, அதை சொல்லலாம். ஜனநாயகத்தில் அது சாத்தியம் இருக்கு. பட் ஆனால் அது நடைமுறைக்கு எந்த அளவுக்கு ஒத்து வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வராது. அதாவது ஒரு விஷயத்தை உருவாக்குறது ஜெயிக்கிறது கடினம், அதை போட்டு உடைக்கிறது, இதை அந்த கோட்டை அழிச்சு விடுறது, இல்லை அவங்களோட கனவுல மண்ணள்ளி போகிறது சுலபம். அப்போ மக்கள் சார்ந்த அரசியல் பேசி மக்களை தன் வசப்படுத்தி வாக்குகள் வாங்கி ஜெயிக்கிறது முதல்வர் ஆவறதுன்னு அது ஒரு அரசியல். நீ முதல்வர் ஆகக்கூடாது, அது எனக்கு ஈஸி. அவங்க கூட்டணியில இனிமேல் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்காங்கிறது தெரியல. அது வந்து முழுக்க முழுக்க பிஜேபி கிட்ட போயிடும். அது பாஜக கையில. பாஜக இந்த கூட்டணியில தான் தொடர்ந்து பயணிக்க போகுதுன்னா இவரை முன்னிறுத்தி தான் நான் இந்த எலெக்ஷனை சந்திக்க போறோம்னா அவரை பொசிஷன் பண்ண வேண்டிய பொறுப்பு பாஜகவுக்கு இருக்கலாம். அவர் பொசிஷன் பண்ணிக்கிறார். எடப்பாடி பழனிசாமி பொசிஷன் பண்ணிக்கிறார். உள்ள அரசியல் நிறைய நடக்குதுங்க நாட்டுல. அரசியல்ல எது வேணா சாத்தியம். நாளைக்கு திடீர்னு எடப்பாடி பழனிசாமி இதே மாதிரி ஃப்ளைட்டை பிடிச்சி போயிட்டு காதம் வச்சா மாதிரி அமித்ஷா கிட்ட நம்ம 2 பேரும் சேர்ந்து நின்னா வேலை ஆகாதுன்றாங்க, நான் என்ன பண்ணுறேன் இந்த தேர்தலுக்கு கூட்டணி விட்டு இப்போ வெளில போயிடுறேன், விஜய் நீங்கள் இல்லைனா தான் வரேன்றாப்புல, நான் போய் விற்கிறேன், தேர்தல் முடிஞ்சவொடனே கெமிஸ்ட்ரியை மாற்றிக்கோன்னு சொல்லிட்டு ஒரு உள்ளடி வேலை பார்க்குறாங்க. இல்லை ஒரு அரசியல் வியூகம் அமைக்கிறாங்க. அந்த வியூகத்தில் அவங்க வெற்றி பெறாங்கன்னா அப்போ இந்த டிடி தினகரன் ஓபிஎஸ் ஐயா போன்ற அண்ணாமலை அவர்கள்லாம் காணப்படும். கிங் மேக்கராக விஜய் வந்துடுவார், கிங் இவர் ஆடுவார். ஆட்டோமேட்டிக்காக எதிர்கட்சி தலைவராக அன்னைக்கு விஜய் என்ன ஆசைப்படுறாரு, இதெல்லாம் வந்து ஒரு சாத்தியக்கூறு. அதாவது அண்ணாமலை அவர்கள் போய் ஒரு 3வது அணியை உருவாக்கி பலவீனப்படுத்தலாம், ஜெயிக்கிற கட்சியை தோக்க வைக்கலாம், தோக்கிற வச்சு ஜெயிக்க வைக்கலாம். அதே மாதிரி ஐயா திரு ஸ்டாலின் அவர்கள் நாளைக்கு எப்போ கூட அண்ணன் பேசிட்டு இருந்தார் பிரேக்கில், ஒருவேளை ஓபிஎஸ் போய் சேர்ந்துடுறாருன்னு வச்சுக்கோங்களேன் டிஎம்கேல, சாத்தியகுரு 3 வாரி போய் தனியாக பார்த்தாரு, பார்த்துட்டு வந்து நல்லா விசாரிச்சாரு. நல்லா விசாரிக்கிறவர் கூட தேனி மதுரையிலலாம் நான் வந்தால் நல்லா இருக்கும் உங்களுக்கு, எதுக்கு அங்கங்கே அலையிறீங்க, நான் தங்கத்தமிழ்ச்செல்வனோட கட்சி நல்லா பார்த்துக்குவேன்னு ஒருவேளை அவருக்கு மனசு மாறி சேர்த்துக்கிட்டான்னு அவரும் ஒரு வியூகம் அமைப்பார்ல. அதாவது 10 சட்டமன்ற உறுப்பினர் கூட இல்லாத அண்ணாமலை அவர்களை பற்றி விவாதம் பண்ணுவோம், டிடி தினகரன் அவர்களை பற்றி விவாதம் பண்ணுவோம், செங்கோட்டையன் அவர் ஒரு எம்எல்ஏ கூட ஒரு எம்எல்ஏ வச்சுக்கோங்க அவரை பற்றி விவாதம் பண்ணுவோம். ஆனால் 70 எம்எல்ஏ 75 எம்எல்ஏ வச்சிருக்கிற ஒரு கட்சிக்கு பொதுச் செயலாளராக இருக்கிறவரை பற்றி அவர் இந்த கூட்டணியில் இனிமேல்ட்டு எப்படி போவோம் நான் பார்க்குறேன்னா எடப்பாடி பழனிசாமி முடிவு எடுப்பார் யார் கூட்டணியில் இருக்கும் இல்லைன்னு. இப்ப முந்தைய காலத்தில் அப்படி தானே இருந்தது. அப்ப இப்ப ஒன்று ஏன் அது ஒரு பேச்சு பொருளா வருது? ரவீந்திரன் ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்றாங்களா திரு டிடிவி, ஓபிஎஸ், அண்ணாமலை போன்றவர்கள் திரு எடப்பாடி பழனிசாமியுடைய ஸ்ட்ரென்த் பத்தி? ஸ்ட்ரென்த் 20% இருக்குது. ஜெயலலிதா 99ல் 42% ஸ்ட்ரென்த்ல இருந்தாங்க. ஜெயலலிதா 2009ல் 37% ஸ்ட்ரென்த்ல இருந்தாங்க. கூட்டணி இன்டாக்டா இருந்தா அவங்களுக்கு. இல்ல இப்ப நம்ம என்ன பண்றோம், ஜெயலலிதாவையும் எடப்பாடி பழனிசாமியும் ஒப்பிடுறோம்ல. இல்ல இவங்களும் தானே ஒப்பிட்டுக்கணும். இல்ல அந்த ஜெயலலிதா ஆட்சிக்கு வரும்போது இருந்த அவங்களோட பலம், பழனிசாமி அவங்களுக்கு கூட்டணி இருக்கக்கூடிய வாய்ப்பு. எடப்பாடி ஓட் டிரான்ஸ்பரிங் கெபாசிட்டி இல்லாத ஒரு தலைவர். 36% வாக்கு இருந்தும் அவருக்கு வாக்குல பெரும்பகுதி 23% ரெட்டையில வாக்கு உதயசூரியனுக்கு போயிட்டு விக்கிரவாண்டியில நம்ம கண்கூடா பார்த்தோம். ஈரோடு கிழக்குல கண்டஸ்ட் பண்ணா தனக்கும் நாம் தமிழருக்கும் வித்தியாசம் பெருசா இருக்காதுன்னு கண்டஸ்ட் பண்ணாமலே ஒதுங்கின ஒரு தலைவரா எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாரு. தன் நிலைப்பாட்டில இருந்து மாறி வந்து, அதாவது மக்களவை தேர்தலில் பாஜகவும் காங்கிரஸும் தமிழ்நாட்டுக்கு தேவையில்லாத அணி, தமிழ்நாட்டுக்கு எதுவும் நன்மை செய்யலன்னு சொன்ன ஒரு நிலைப்பாட்டில இருந்து மாறி வந்திருக்கிறார். இல்ல அது அந்த பலவீனம், அந்த பின்னடைவு அதிமுகவுக்கு திருமிகு ஜெயலலிதாவுடைய மரணத்திற்கு பிறகு இருக்கு. அதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. இவங்க பலம் பொருந்தியவர்களா? திரு எடப்பாடி பழனிசாமி விமர்சிக்கக்கூடிய திரு டிடிவியோ, திரு அண்ணாமலையோ, திரு ஓபிஎஸ்ஓ பலம் பொருந்தியவர்களா இருக்கிறாங்களான்னு கேட்கிறேன். அவரோட ஒப்பிடுகிற எடப்பாடிக்கு பலகீனம் தான் இவங்களை இந்த அளவுக்கு பேச வச்சு களத்துக்குள்ள ஐடென்டிட்டியோட நிற்க வைக்குது. இன்னொன்னு விஜய் சொன்னாங்க, எடப்பாடி என்ன நினைக்கிறாருன்னா ஜானகி சிவாஜி ஆதரிச்ச மாதிரி பலம் நிரூபிக்காதவர் தன் கையில வராத ஓட்ட ஒருத்தர் டிரான்ஸ்பர் பண்ண முடியாது, விஜய் வந்து ஓட் டிரான்ஸ்பரிங் கெபாசிட்டி வராது, அது ஜானகி சிவாஜி மாதிரி பிளாப்பா பேருன்னு கருதி தான் என்னையும் பாஜகவை பிரிக்க முடியாதுன்னு, பாஜகவுக்கு நான் நன்றி கடன் பட்டவன்னு மக்களவையில சொல்லாதவர்
மக்களவை தேர்தலில் அண்ணாமலை எடுத்த 11.4% வாக்கையும் அண்ணாமலை நிரூபிச்ச வாக்கின் சக்தியும் மதிச்சுதான் என்னையும் பாஜக பிரிக்க முடியாது, பிரிக்க சதி நடக்குது, சிலர் சதி பண்றாங்கன்னு பேசுறாரு. அக்னீஸ்வரன், வேற ஆப்ஷன் இல்ல திரு எடப்பாடி பழனிசாமிக்கு பாஜக கூட்டணி தவிர்த்த வேறு எந்த விதமான வாய்ப்புகளும் இல்லைங்கிற இடத்துல தான் இப்ப இருக்கிறார். பாஜக எடுக்கக்கூடிய அனைத்து முடிவுகளுக்கும் இவர் ஒத்துப்போக வேண்டிய ஒரு கட்டாயமும் இதுல இருக்காப்போ? ஒத்துப்போக வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு கட்சியை நீங்க மாநில கட்சியை நிர்பந்திக்கவும் கூடாது. மக்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. ஒரே ஒரு கட்சி தான் இருக்குதுப்பா, நாங்க தான் வெற்றி பெறுவோம் அப்படின்னு தமிழ்நாட்டில் எந்த கட்சியுமே இல்லை. ஆனால் போட்டி திமுகவும் அதிமுகவுக்கு தான். ஒரு பொய்யை திரும்ப திரும்ப பேசினால் அது உண்மையாகிவிடும் என்று நினைச்சுக்கிட்டு இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இல்ல 11.4% எடுத்தாங்க அப்படின்றாங்க. ஆனா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பலகீனம் அப்படின்னு சொல்றாங்க. ஐயா, அந்த பலகீனமானவர் தாயா அதிமுகவின் பொதுச் செயலர் ஆயிட்டாரு, அவர் தாயா எதிர்கட்சி தலைவர் ஆயிட்டாரு, அவர் தாயா ஜெயலலிதா அம்மா இறக்கும் போது ஒரு சாதாரண அமைச்சராக இருந்தவர். நீங்களாம் முன்கூட்டியே பெரிய 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 அரிஸ்டாட்டில்லாம் பாடம் கத்தவங்க, அம்மாவுக்கே நீங்க தான் ரோடு மேப் போட்டு கொடுத்தவங்க. ஆனால் இன்றைக்கு நீங்க அவரை பலகீனன்னு சொல்றீங்கல்ல, நீங்க 4 பேரை சேர்த்து வச்சுக்கிட்டு 11.4% 10 லட்சம் வாக்குகள் பிற கட்சிகளினுடைய ஐஜேக்கு, ஐயா பாரிவேந்தர், அது மாதிரி தேவநாதன் யாதவ், அவங்களுடைய அண்ணன் ஜான் பாண்டியன், இவர்களுடைய வாக்குகளை எல்லாம் சேர்த்து எடப்பாடி பலவீனம் ஆயிட்டாருன்னு ஒரு போர்வையை நீங்க விரிச்சு வரீங்க பாத்தீங்களா, அது எடுபடாது. இன்னொரு விஷயம் நான் கேட்கிறேன், ஜெயலலிதா அம்மா காலத்துல 40%, 45% நான் கேட்கிறேன், தமிழ்நாட்டில் பாஜக 45% எடுத்துருச்சா? எடுத்துட்டு அப்புறம் பேசுங்களேன். ஆனா ஜெயலலிதா அம்மா இருந்த பதவியில தானே எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாரு. இல்ல, அவங்க மைனர் அரசியல் புரிதலே இல்லாமல் அவங்க மைனர் பார்ட்னர் தான். பிஜேபி மைனர் பார்ட்னர் தானே இவங்களை பொறுத்தவரைக்கும். கார்த்திகேயன் சாருக்கு நான் கோடான கோடி. அந்த மைனர் பார்ட்னர் எப்படி அதிமுகவின் பொதுச் செயலாளர் முதலமைச்சர்னு எப்படி தீர்மானிக்க முடியும்? முடிஞ்சு போச்சு. அப்படி இருக்கிறவங்களே சொல்ல மாட்டேன்றாங்களேன்னு கேக்குறேன். மைனர் பார்ட்னர் தான், ஆனா சொல்ல மாட்டாங்கல்ல. அவங்க சொல்ல முடியாது. ஏன்னா நாம தனிச்சு நின்று அதிமுக எடுத்த 20% வாக்குகளை பாரதிய ஜனதா மட்டும் நின்று எடுத்திருந்தால் நீங்க டிக்டரா மாறலாம், டிசைட் பண்ணலாம். ஆகவே நீங்களே சிறுசிறுக்கிட்டு நானு ரவுடியல் பேசிக்கிட்டு இருக்கிற ஒரு கட்சியை 2021 அதிக வாக்குகள் எடுத்த கட்சியை நீங்க பலவீனமா தோற்றத்தை கொண்டு வரீங்க பாத்தீங்களா? மக்கள் இதெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் ஏப்பா இவங்க பொய்யே பேச அப்படின்னு சொல்றாங்க. திரு பிரியன், திரு அண்ணாமலை, திரு தினகரன் இருவருடைய திட்டம் புரிந்து திரு அமித்ஷா இனிமேல் திரு எடப்பாடி பழனிசாமி குறித்து பேசுவதற்கு என்டாஸ் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? அரசியலில் அந்த மாதிரியான ஒரு நெருங்கி சொல்லியோட போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. கடைசி நேரத்தில் கூட அதிமுகவுடைய ப்ரெஷர்னால பேசுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அவங்க என்டிஏவை பொறுத்த மட்டும் அவங்க சிஎம் கேண்டிடேட் பெரும்பாலும் அனௌன்ஸ் பண்றது இல்லை சார். பல மாநிலங்களில் நீங்க பார்க்கலாம் பண்றது இல்லை. அதனால இவங்க டெல்லியிலேருந்து பார்க்கும்போது என்டிஏ கூட்டணியாக தான் பார்க்குறாங்க. அதிமுக சொல்லிக்கலாம் இல்லை, அதில் டிஸ்பியூட் வர்ற வரைக்கும் பேச வேணாம். ஆமா, டிஸ்பியூட்னு வந்துருச்சுன்னா ஒரு கட்டத்தில் அவங்க ஒரு முடிவு எடுப்பாங்க. ஆனால் அப்போ எடப்பாடியின் முடிவெடுத்த வச்சா கூட தினகரன்லாம் இப்போ உள்ள வர மாட்டார். இங்கே என்ன முக்கியமான விஷயம்னா, தினகரனுக்கும் அண்ணாமலைக்கும் ஓபிஎஸ்க்கும் மீண்டும் முதல்வர் ஆகணுன்றது நோக்கம் கிடையாது. எடப்பாடிக்கு தான் அந்த நோக்கம் இருக்குது. அவர் நோக்கம் இருக்கிற எடப்பாடி, அவர் எல்லோரையும் அரவணைத்து கொண்டு போக வேண்டிய நிலையில் இருக்கிற எடப்பாடி எல்லாரையும் கட் பண்ணி விட்டுட்டு இருக்கார். அவங்க 3 பேருக்குமே எடப்பாடி முதல்வர் ஆகக்கூடாதுன்றதில் தெளிவாக இருக்காங்க. அதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, சப்போஸ் நாளைக்கு அவர் சிஎம்மாக வந்துட்டார் வச்சுக்கோங்க, அவங்களுக்கு பல பிரச்சனைகள் வரும். அதனால் அவங்க 3 பேர் என்ன பண்ணுறாங்க, அவங்க திமுகவை தோற்கடிக்க முடியுமோ முடியாதோ அது வேறு விஷயம். அதனால் எடப்பாடியை டேமேஜ் பண்ண முடியும், ஏடிஎம்கே டேமேஜ் பண்ணி ஏடிஎம்கே பார்ட்டியை கைப்பற்ற முடியும். அந்த பார்ட்டியை கைப்பற்ற முடியும். அது தினகரனுக்கும் ஓபிஎஸ்க்கும் அது ஒரு முக்கியமான ஒரு நோக்கமாக இருக்கலாம். அதனால இந்த பாஜகவுக்கு தெரிந்து நடக்குதா தெரியாம நடக்குது. அப்போ இவங்களுக்கு ஒரே அதிமுக தினகரனுக்கும் தினகரனுக்கும் இதுக்கும் எடப்பாடின்றவர் பொதுவான ஒரு இதாக இருக்கார், அரசியல் எதிரியா இருக்கார். ஆனால் அவரை தோக்கடிக்கிறது அவரை வீழ்த்துறது இல்லை அவரை ஓரங்கட்டுறது ஒரு முக்கியமான அஜெண்டாவா இவங்க எடுத்துக்கலாம் கையில. அதுக்கான வாய்ப்புகள் தான் போயிட்டு இருக்கு ஆக்சுவலா. அதனால பாஜகவுக்கு தெரிந்து நடக்குதா தெரியாம நடக்குது? பாஜகவுக்கு தெரியும் சார்.
அண்ணாமலை தனியா பாஜக அண்ணாமலை என்ன பண்ணிட்டு இருக்காரு தனியா, இன்னைக்கு கூட என்ன பண்ணிருக்காருன்னு கூட தெரியும். இன்னைக்கு நடந்த விஷயத்தை கூட அவங்க கிட்ட சொல்ல முடியும். அது வேற விஷயம். அது மாதிரி நமக்கே தெரியும் போது ஐபிக்கு தெரியாது, எல்லாமே தெரியும். அதனால எடப்பாடி முக்கியமான எதிரி. அவர் வளரக்கூடாது, அவர் அரசியல் வீழ்த்தணும், அதிமுக கைப்பற்றணும். தினகரனுக்கும் அண்ணாமலைக்கு ஒரே நோக்கம், ஓபிஎஸ்க்கும் அதே நோக்கம். அதுதான் இந்த எலெக்ஷன்ஸ்ல அவங்க பண்ணுவாங்களே தவிர எடப்பாடியை வந்து முதல்வர் ஆக்கிறதுக்கு இவங்க பிரச்சாரம் பண்றதுக்கான வாய்ப்பே கிடையாது. நன்றி. நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து வென்றுகளுக்கும் நேர்பட பேச நிறைய பேர் அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்?